ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நேரத்தில் ஆண்டவர் உங்களை நேசிக்கிறோம் ஆனபடியால் உங்கள் துக்கத்தெல்லாம் ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்ற வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு எந்த காரியத்தை குறித்து நீங்கள் துக்கப்பட்டு இருக்கீங்கன்னு தெரியாது. எது உங்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையில் மன அழுத்தத்தை உண்டாக்குறதுன்னு தெரியாது. எல்லாத்தையும் காட்டிலும் மனிதனுக்கு துக்கத்திலும் துயரத்திலும் கண்ணீரிலும் இதுல இருந்து யார் என்னை விடுவிப்பார், யார் எனக்கு ஒரு சமாதானத்தை கொடுப்பார், யார் எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுப்பார் என்று ஏக்கத்தோடு இருப்பது உண்டு. நாட்கள் கடந்து போகிறது, வயது கடந்து போகிறது. ஆனா என் துக்கமோ நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டுதான் இருக்குது. ஒரு பிரச்சனை வந்தா இன்னொரு பிரச்சனை காத்து கொண்டு இருக்கிறது. ஒரு படி வச்சா இன்னொரு படியில இப்ப கீழே வந்தா விழுந்தாது. படி ஏறின மாதிரி தான் இருக்குது, ஆனா ஏறவே முடியல. ஆனால் உங்கள் துக்கத்தெல்லாம் ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்றுவார். எவ்வளவு நாள் தான் கவலைப்பட்டு கொண்டு கண்ணீர் வடித்து கொண்டு எவ்வளவு நாள் தான் இதை சொல்லி சொல்லி வேதனைப்பட்டு கொண்டு இருப்பீங்களோ எனக்கு தெரியாது. ஆண்டவர் இந்த நாளில உங்க இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறவரா இருக்கிறார். உங்க இருதயத்தில் இருக்கிற வேதனையை பார்க்கிறவரா இருக்கிறார். உங்க இருதயத்தில் இருக்கிற துக்கத்தை பார்க்கிறவரா இருக்கிறார். எவ்வளவு நாள் தான் துக்கப்பட்டு நாளுக்கு நாள் தன் சரீரம் தான் மெலிந்து கொண்டு போகலாம். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்க துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற போறார். உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுப்பார். உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டாகும்படி உங்க வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்கணும்னு தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து விரும்புறார். அந்த மாற்றம் உங்க வாழ்க்கையில நடக்கணும்னு தான் இந்த நாளிலே உங்களை தேடி நாங்கள் வந்திருக்கிறோம். அந்த இயேசு உங்க துக்கத்தை மாற்றுவார். உங்க துக்கத்தை மாற்றுவார். உங்க இருதயத்தில் ஒரு துக்கம் இருக்கும், ஒரு கலக்கம் இருக்கும். என் வேண்டுதல கேட்கப்படுமா? நான் கேட்கிற காரியத்தை ஆண்டவர் கொடுப்பாரா? நான் சொல்லுகிற வார்த்தைக்கு ஆண்டவர் செவி சாய்ப்பாரா? நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்டு பாருங்க. ஆண்டவர்கிட்ட கேட்டு பாருங்க. நிச்சயமாக உங்க துக்கத்தை இயேசு சந்தோஷமாய் மாற்றுவார். தேவன் ஒரே ஆசீர்வதிப்பாராக.